தனித்தவசு அப்படிங்க ஒரு திருவிழா நடக்கதா சொல்றாங்க. அதுல எத்தனை திருவிழா நடக்கும்? அதுல 12 திருவிழா நடக்கும். 12 திருவிழா. உங்களுக்கு எத்தனாவது திருவிழா? அந்த திருவிழா இல்ல இப்ப கிடையாதுல. இல்லைன்னா அந்த கோயில் கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு மண்டபப்படி கண்டிப்பான முறை வேணும். ஏன்னா கொடுக்க மறுக்காரு. 9 வருஷமா இது தனித்தொகுதி அப்படின்னு இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி கூட உங்களுக்காண்டி சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்துல உரை பேசுனது கிடையாதா? இல்ல இப்போதைக்கு இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் சரி எந்த அமைச்சரும் சரி இந்த தொகுதியில எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சர் வந்திருக்காங்க. திமுக அதிமுக ரெண்டு மாறி மாறி வந்துருக்கு. ஆனால் திமுக ரொம்ப இதாக பண்ணி தீண்டாமை உச்சத்துக்கு போயிருக்கு. என்னன்னா நாங்கள் போய் எங்களோட உரிமையை கேட்டால் சாரி வெரி நான் வேற சாரி பற்றி பேச முடியாது சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் பட்டாவே இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு அந்த ஒரு தெரு ஃபுல்லாக பட்டா வாங்கி கொடுத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போய் தெலுங்கு செட்டியார் சமூகத்துக்கு நான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே தெலுங்கு செட்டியார்னு சொல்லும்போது அது ஒரு சாதி வெறி, ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட பேராக தெரியல. நாங்கள் போய் எங்களோட உரிமையை கேட்டால் இல்லை அதுக்கு பின்னாடி பறையிற பேர் இருக்குது, நாங்கள் தனியாக பேச முடியாதுன்னு சொல்லிங்கன்னா அப்போ அவங்களுக்கு காட்ட வேண்டிய இந்த அதிகாரத்தை எங்களுக்கு காட்ட முடியலன்னா இப்போ தொகுதி எங்கள் தொகுதி நாங்கள் தான் அதிகம் பழகிருக்கோம். எங்களுக்கு செய்ய அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு செய்தீங்கன்னா இது தீண்டாமையோட உச்சம். தீண்டாமை அவர் நிறையா சாதி இது பார்த்தாரு, கண்டுபிடிச்சாரு. முதல் திருவிழா சித்திரை திருவிழா வச்சாரு, 42 நாள் வச்சாங்க. இந்த 42 நாள் திருவிழா படையருக்கு மண்டபடி இருக்கே தவிர ஆடித்த வருஷம் மண்டபடி கிடையாது, ஆடித்த வருஷமே கிடையாது. ஆனால் நம்ம இப்போ பெரும்பாலும் நம்ம எது சங்கரங்குள்ள பிரதிஷ்டியாக வருதுன்னா ஆடித்த வருஷம் வருதுனால நம்ம ஆடித்த வருஷம் வேணும்னு கேட்கும். ஆனால் மற்றபடி என்னை கேட்டபடி பார்த்தா ஆடித்த வருஷம் வேணால் இதுதான் வேணும், சித்திரை திருவிழா வேணும். ஏன்னா அதான் நம்ம வரலாறுல இருக்குது. அப்படி நீங்கள் ஆடித்த வருஷம் தான் பெருசாக கொண்டாடுறீங்கன்னா அதுலேயும் எங்களுக்கு மண்டபத்தில் உருவாது காரணம் ஸ்ரீ மணிக்கிருவன் என்ற காவல்படையின் சாமியால தான் அந்த கோயில் உருவானது. கோயிலுடைய உள்ள நம்ம நுழைவாசல்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த நுழைவாசல் மேலேயே மகாராஜா உத்தரவட்ட மகாராஜா நிக்கிறதும், அந்த மணிக்கிருவன் என்ற சுவாமி நிக்கிறதும், அம்பாள் ஐயா அவருக்கு காட்சி கொடுக்கறதும், அப்ப அது தலைப்புல அது உண்மையாகுது இல்லைங்களா? கரெக்டா? அந்த தலைப்புல அது உண்மையாகுது. அப்ப அந்த உண்மை என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த கோயில காவலாளியா இருந்ததாகவும், ஐயாவும் அம்மாவும் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும், அவர் மூலமாக அந்த கோயில் எழுப்பப்பட்டதாகவும் தல வரலாறே சொல்லுதுங்க. வரலாறே சொல்லுது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தல வாசல்லையே சாமியவே நம்ம முதல்ல பார்க்க முடியாது. அம்பாலையே முதல்ல போன நிலைமை அந்த மணிக்கிருவன், அந்த பகவான், அந்த ஈஸ்வரனை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். திருவிழா சமயங்கள்ல தன்னறியாமல என்னுடைய மனம் புண்படும். புண்பட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு ஏழை மக்கள், எளிய மக்கள், நீங்க பெரியவங்க சொன்னது போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள மக்கள், நம்மளுடைய குரல் எழுப்பப்படுமா? எங்க மண்டாப்படி எங்களுக்கு வேணும். எங்களுக்குன்னு எங்க பறைய காவல் பறை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு இது வேணும். எங்களுக்கு அது நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஒரு நேரம் பூரா கோயிலை தான் பார்ப்பேன். இப்படி அப்பட்டவரை நம்மளை அம்மனக்குண்டியை கொண்டு விட்டுருக்காங்களே, இது அம்மனக்குண்டியை விடுறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? அவர் என்ன செஞ்சாரு? கோயில் சங்கரன் கோயிலை காத்தவரை அவரு. அப்படின்னாலும் எங்களுக்கு மண்டாப்படி வேணும். அதான் நான் கேட்கேன். எங்களுக்கு மண்டா எங்க சாமியை பார்க்கணும் அளவுக்கு தீவிரம் போய் கழுவையா வரும். இப்படி நம்ம அவ்வளவு சொந்தவங்களை நம்மளை வெளியே தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? என்ன காரணம்? அதுதான் எங்களுக்கு வேணும். இப்ப நாங்க கல் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு சங்கரன் கோயில காத்தவருக்கு மண்டாப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்குன்னு வேணும்ல, எங்களுக்குன்னு வேணும். எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க உங்களை வேண்டி வேண்டி கேட்கணும். நாங்க எங்க சமுதாயத்துக்கு எங்களுக்கு வேணும். அதான் சொல்றேன்யா. நான் என்ன சொல்லுவோம்னா நம்மளை பின்தங்கி வச்சுட்டாங்க, உள்ள விட மாட்டான். அந்த காலத்துல குளம் இருந்துச்சு, குளத்துல குளிக்க அப்படின்னு சாமி கும்பிட உள்ள விட மாட்டான். இங்கிருந்து பார்த்தா குளம் தெரியும் கும்பிடுவாங்க. நம்ம அந்த காலத்துலேருந்தே பின்தங்க வச்சுட்டாங்க. அதை ஸ்டெப் எடுத்து செய்யறதுக்கு ஆளுங்க வரலை. இப்போ பையங்க படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க. இப்போ செய்வான் கொடுக்கணும், கொடுத்துட்டாங்க. அது வேற மாற்றமே கிடையாது. பொம்பளை பிள்ளைய வெளியே வர முடியல. நாங்கள் போனாலும் துண்டை கையில் எடுத்துக்கிட்டு செருப்பு போட்டு போனால் செருப்பை தூரத்தை போட்டு அங்கிட்டு தான் போகணும். காந்தி சிலைக்கு அடுத்தாக்கில் சாமி கும்பிடவே போக முடியாது. இந்த சூழ்நிலை இருக்கனால நம்ம ஆளுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி கொடுமை இருந்ததுனால நம்ம போக முடியலை. இதுதான் உண்மை. இப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இப்பவும் அந்த தீண்டாம உறவு இருக்காங்களா உங்களுக்கு? அந்த பிரச்சனை இருக்கு.
அதை எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு வேற வழியே கிடையாது. நாம நினைச்சா அன்னைக்கு நம்மளா கொண்டாடிக்கிட வேண்டியதுதான். 3ஆம் திருவிழா மண்டாப்படி நம்ம தெருக்குல கொண்டாட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த இந்து சமய அறநிலையத்துறை உங்களுக்கு வந்து மண்டாப்படி கொடுக்கல அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய ஆடித்தபசு திருநாள் அன்னைக்கு 3ஆம் திருநாள் அன்னைக்கு உங்க தெருக்குள்ள நீங்க கொண்டாடுவீங்களா? கொண்டாடுறதுக்கு வழி பண்ணணும். நம்ம என்னன்னா, இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பறையர் இனத்தை சேர்ந்த மணிக்கிரியன் என்ற காவல் பறையரால் தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து வண்டகாப்படி என்னும் வழிபாட்டு உரிமை வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. வருஷம் ஆடித்தபசு திருவிழா அப்படின்னு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மண்டகப்படி நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த 14 நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பறையர் சமூகத்துக்கு எந்தவித ஒரு வழிபாட்டு உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பறையர் சமூகம், குறிப்பாக பறையர் சமூகம் மட்டுமல்ல, பட்டியல் சமூகம், அருந்ததியர் சமூகத்துக்கும் சரி இவங்களுக்கு மண்டகப்படிங்கிறது கிடையாது. அப்போ வந்து இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மண்டகப்படி வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுறதுனால வந்து எங்களை வந்து ஒரு தீண்டாமே கடைப்பிடிக்காங்க. இது தனித்தொகுதியா இருந்தும் எங்களுக்கான உரிமையும் குரலையும் இதுவரை யாரும் போய் பேசினது கிடையாது. எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கல அப்படிங்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு மண்டாப்படி இந்த வரக்கூடிய வருஷத்துல மண்டாப்படி இன்னும் வழிபாட்டு உரிமை கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை கையெடுப்போம் அப்படின்னு மக்கள் தெரிவிச்சுட்டாங்க. செய்திகளுக்காக தெற்காசியிலிருந்து சங்கரங்கோவில் சா. முத்துக்குமார்.